வெள்ளி செவ்வாய் சனி வாரத்தில் 3 நாள் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். இவருக்கு என்னன்னு தெரியல, அதிசயமாக இன்றைக்கி ஈரல் வறுவலும் சிக்கன் கிரேவியும் வச்சு கேட்காரு. என்ன செய்ய மாட்டேன்னு சொன்னால் விடுறது இல்லை. இப்போ மணியும் ஆகிட்டு 10:30. அதனால் நம்ம இப்போது ஈரல் நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இது 1/4 கிலோ கோழி வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. 1/4 கிலோ இது வந்து 1/4 கிலோ ஈரல் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை வறுத்துட்டு இதை கிரேவி பண்ணிடலாம். நான் அவர்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் எதுவும் பண்ண மாட்டேன். அவர் சொல்ல உங்கள் ஊரில் தான் மாலை போட்டுகிட்டே கோழி வெட்டுறாங்க, ஆடு வெட்டுறாங்க, சாமிலாம் ஒன்றும் செய்யாது செஞ்சுட்டான்னு. அதனால் செய்ய ஆரம்பிச்சாச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மல்லி இலை புதினா தனியா தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சாச்சு. என்கிட்ட வெள்ளிக்கிழமை எதுக்கு சாப்பிடக்கூடாது நான் சொன்னேன், வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள். பின்ன கேட்டார் சனிக்கிழமை எதுக்கு சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை பாலாஜிக்கு உகந்த நாள். பின்ன கேட்டார் செவ்வாய்க்கிழமை எதுக்கு சாப்பிடக்கூடாது, செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள். அப்போ சொல்கிறாரு என்கிட்ட, எந்த கடவுள் வந்து உன்கிட்ட வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மனசார வந்து நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கடவுளை நினைக்கணும், கடவுள் அப்போ தான் சந்தோஷப்படுவார். இவர் கேட்காரு எந்த கடவுள் உன்னை பட்னியாக இருந்து வழிபட சொன்னாருன்னு. நம்ம மனசு எப்பவும் சுத்தமாக வச்சா கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவார்னு சொல்கிறாரு. இவர் சாமியை பலி மட்டும் போடுவார், ஆனால் கோயிலில் போய் கும்பிடலாம் மாட்டார். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு ஏச்சியும் பேச்சு உண்டு. சும்மாவே திங்கிற வரைக்கும் தின்னுட்டு அதுக்கு ஏச ஆரம்பிச்சிருவார். இன்றைக்கி மன்னிக்க முடியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவர் கேட்டது ஒன்று, நான் செஞ்சது ஒன்று. இன்றைக்கி நிச்சயம் எனக்கு ஏச்சி உண்டு. வாங்க என்ன பண்ணிடுறேன் பாருங்கள். சொன்னார் ஈரெல்லாம் வரும்னு சொன்னார். நான் மறந்து ஈரெல்லாம் கறி வச்சிட்டேன். கன்ஃபார்ம் திட்டு உண்டு. ஈரலுக்கு மசாலா போடுறேன்னு டக்குன்னு கறியை வச்சுட்டேன், மறந்துட்டேன். 2வது மேட்ரு கறியை குழம்பு வைக்க சொன்னார். நான் அதை வந்து கறியை வறுத்துட்டேன். ரெண்டுமே வயிற்றுக்குள்ள போகுது. இருந்தாலும் நம்ம மன்மத ராசா கொஞ்சம் வித்தியாசமாக மனுஷனாச்சே, என்ன செய்யட்டும், சமாளித்து தான் ஆகணும். நம்ம லேடிஸுங்களுக்குலாம் கிச்சனில் வந்து கை வந்த கலை சொல்லணும். பல பைத்தியமே ஈரல் வந்து வறுத்தா நல்லா இருக்காது, அதுதான் குழம்பு வச்சுட்டேன். லூசு பையில கறி வந்து வறுத்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம மாற்றிடும். நமக்கு தெரியாததா. சரி, இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி எத்தனை பேர் கிச்சனில் மறந்து வேலை செஞ்சீங்கன்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், முடியலனாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டட்டா பை பை, லவ் யூ.